நண்பரே யார் வாசிக்கலாம்? ஹலோ ஹலோ ஹலோ. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழ் ஓரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நானும் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ என் உயிரிலே உன்னை எழுத பொன்மேனி தாராயோ ஆயிரம் நிலவேவா. எப்படி பாடல்? இந்த பாடலுடைய வரிகள் என்னன்னு தெரியுமா? இந்த பாடலுடைய வரிகள் உள்கருத்து என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுடைய அழகை ஆயிரம் நிலவு கூப்பிடுகிறான். ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரும் சுவை தேட தனிப்பாடல் புதுப்பாடல் பாடுங்கிறேன். இவங்க கவிங்கனா இவங்க கவிங்கனா என்னையா அது? இது உலகமாயதா? இந்த உலகம் எங்கே போயிட்டு பாத்தீங்களா? யாராவது யோசிக்கிறீங்களா? அறிவுபூர்வமான உலகம் எவ்வளவு இருக்கிறீங்க? யாரு எனக்குன்னு 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 இருக்கீங்க. கேள்வின்னு ஒன்று கேட்டாதீங்க பதில் பிறக்கும். இதை சொல்லி கடலலை கால்களை ரென்ற எப்படி தெரியும்? ஹலோ ஹலோ. கடலலை கால்களை முத்தம் மீடும் புதுக்களை சத்தம் இல்லாத முத்தங்களை கற்று தந்தாள் அந்த கண்ணீரலை. கடலலை கால்களை முத்தம் மீடும் புதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தாள் அந்த கண்ணீரலை. கடலலை கால்களை முத்தம் மீடும் புதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தாள் அந்த கண்ணீரலை. கடல்களை கால்களை முத்தம் மீடும் புதுக்களை காதல் என்னும் ஒரு ஆழவிதை கருகிய போவது நியாயமில்லை. காதல் என்னும் ஒரு ஆழவிதை கருகிய போவது நியாயமில்லை. ஏகிய கேட்கிற கோடி முறை கேட்கிற கோடி முறை ஏகிய கேட்கிற கோடி முறை இதற்கு எதற்கு கால்களை முத்தம் மீடும் புதுக்களை உள்ளத்தை இறங்கியில் இடிப்பு சென்று உதட்டில் மட்டும் முத்தந்தாய். உள்ளத்தை இறங்கியில் இடிப்பு தந்து உதட்டில் மட்டும் முப்பத்தந்தாய். தித்திக்கும் தேத்தமிழ் ஓர் கவிதை தித்திக்கும் தேத்தமிழ் ஓர் கவிதை தித்திக்கும் தேத்தமிழ் ஓர் கவிதை நீயோ சொல்லடி பொது கவிதை. கடல்களை கால்களை முத்தம் மீடும் புதுக்களை கன்னத்தில் நாணித்த முத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய். கன்னத்தில் நாணித்த முத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய். கன்னத்தில் நாணித்த முத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய். உன் எண்ணத்தில் நாணித்த முத்தங்களை உன் எண்ணத்தில் நாணித்த முத்தங்களை உன் எண்ணத்தில் நாணித்த முத்தங்களை
முத்தங்களை எதை கொண்டு நீயும் உடைத்திடுவாய் கால்களை முத்தமிடும் முதுக்களை சத்தம் இல்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் அந்த கண்ணீரலை கடலை கால்களை முத்தமிடும் முதுக்களை. நன்றி நன்றி நன்றி. ஏன் நீங்களே தட்ட குறைஞ்சா வருவீங்க என்னங்கிறேன். அந்த வயசு கூட காட்டுறீங்களா அப்படியே என் கைத்தட்டான். பாயினவைகள் மண்ணோக்கிய வீதிகள் தாய் என்னதர்கள் தருவென்றது வேடி பாரி என்று பருவம் படை கொண்டது நாணம் நேருகின்றதை யாது நிலை கொண்டது காதல் காதல் காதல். நம்மளாம் இன்னைக்கு காதல் என்ன செய்யறோம்? நமக்கு முன்னாடி வந்த பெரியவளும் காதல் குருமா ஆண்டி உட்காந்துருக்க எத்தனை பானப்பட்டி உடைச்சாப்பே தெரியல. யாருக்கு தெரியும்? நான் அதை யாரும் தப்பு ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு? யார் ஒத்துக்கிட்டாரு? தலைவர் சொல்லும் போது பையன் வந்துருச்சு. பையன் வருது பயப்பட எப்படியா பயப்படணும் இருக்கட்டும். அட இதெல்லாம் அரசியல் சகாசம் அப்பா. எம்ம எத்தனை குழம்பு செடியை பார்த்தோமோ யாருக்கு தெரியும்? அதனால எல்லா விஷயம் நம்ம தான் செய்யறோம். எல்லாத்தையும் நம்ம தானே செய்யறோம். செஞ்சு விட்டு என்ன ஏன் மறைக்கணுங்கிறேன். எதுக்கு மறைக்கணும்? கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்ச காலம் எதை கொண்டுகிட்டு வந்தோம் எதை கொண்டு போக போறோம் ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற இடைப்பட்ட காலங்களை நிறைவாகவும் அதை வாழ பிறருக்கு உதவி செய்திருக்கேன். பிறருக்கு உதவி செய்யணும். செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது. செஞ்சோம்னா ஐயோட பாவம் கையோட வருங்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. செஞ்சோம்னா ஐயோட பாவம் கையோட வந்துறேன். ஒருத்தன் கஷ்டப்படும் போது செய்யணும் உதவி வச்சுக்கல. சரி நல்லா திருப்பறம் செய்யலாம். அவன் கொஞ்சம் நல்ல நிலையில வந்தது நம்மளை பார்த்துட்டு எப்படி போவேன் இவனை என்ன தடவை பார்க்கலாம் நம்மளை பார்த்து திருப்பி இங்கிட்டு பக்கம் திரும்ப அங்கிட்டு திருப்பிட்டு போறாங்க. அப்ப காரணம் இறைவனாகப்பட்டு எல்லாரையும் சரியா வச்சிருக்கிறேன். இறைவன் எல்லாம் சரியாத்தான் வச்சிருக்கேன். நம்ம தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தப்பா தவறான கணக்கு. அதனாலதான் ஹலோ 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 இது தமிழ் செய்த சாதனை நீ இரு கையிலே எனக்கே திருச்சோதனை இறைவா இசை தமிழ் நீ செய்தரும் சாதனை இசை தமிழ் நீ செய்தரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு திருச்சோதனை இசை தமிழ் நீ செய்தரும் சாதனை பசை வருமே பாடினாட்டிலே சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெருச்சோதனை இசை தமிழ் நீ செய்த சாதனை சிவலிங்க சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ ஆமன் திருச்சபை வளர் குறைத்த முறையும் பொய்யோ சிவலிங்க
எங்கள் காட்சி சொன்ன கதையும் பொய்யோமாமல் திருச்சபை வடக்குரைத்த முறையும் பொய்யோ மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை வீட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை அனைத்து வாராதிருப்பதல்ல இசை தமிழ் நீ செய்த அருள்சாதனை எனக்கு நெருச்சோதனை இசை தமிழ் நீ செய்த அருள்சாதனை பலி நேர்ந்தால் அதற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பலி நேர்ந்தால் உமக்கில்லையோ பேருக்கு நீரூட்டி பிழைக்கின்ற இறைவா உனக்கு நிழலில்லை உனக்கு நிழலுக்கில்லை உனக்கு எனக்கு நன்றி 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 நன்றி. பரவாயில்ல. நான் முன்னாடியே நினைச்சேன், இன்னைக்கு வந்து பரவாயில்ல. இன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்றங்கள் வெற்றி அருமையான நினைக்கிறேன் சந்திக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சந்திச்சோட இப்போ எங்கேயே இதற்கு முயற்சி, உழைமை, உழைப்பு. எந்த மனிதனும் உழைப்பு இல்லாமல் உயர்வு இல்லாமல் எவனும் உயர முடியாது. முயற்சி செய்யணும். முயற்சி இல்லாமல் ஏன் இந்த சொல்றேன்னா, முன்னாள் தலைவர் சங்கத்தின் முத்தமிழ் தலைவர் சங்கத்தின் தலைவர் டி.ஆர். மகாலிங்கம் அவர் ஊருக்கு இப்போ போன மாதம் போயிருந்தேன் நாடகத்திற்கு. அவர் வீட்டில் தான் சாப்பாடு, டி.ஆர். மகாலிங்க வீட்டில் தான் சாப்பாடு. எங்கே சோளம் வந்தாலும் தென்கரை, சோளம் வந்தாலே தென்கரையில் எல்லாருமே ஐயர்கள். அப்போ உள்ளே போகிறோம், நான் மட்டும்தான் போனால, நான் மட்டும்தான் கருப்பு, பாக்கி எல்லாருமே சிகப்பாக இருக்காங்க. நான் மட்டும்தான் கண்ணங்கரைன்னு கருப்பாக இருந்தேன். சாப்பாடுலாம் உள்ள வீட்டுக்குள்ள வீடு வீடு சொற்கோளம் மாதிரி. அப்போ அதை டேபிளில் போட்டு எல்லாம் வச்சுட்டாங்க, இலையெல்லாம் போட்டு வச்சாச்சு. நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே உள்ளே போனேன். இன்னும் நம்ம மட்டும் கருப்பாக இருக்கிறோமே, பாக்கி எல்லாம் சிகப்பாக இருக்காங்களே அப்படின்ட்டு உள்ளே போய் உட்காந்துருக்கும் போது அவங்க இடையே போட்டு வந்தவங்க சாப்பிடைக்கும் போதே, தம்பி இதில் யார் இப்போ நாரதர் டி.ஆர். மகாலிங்க அப்படின்னாங்க. நான் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக சொன்னேன், ஐயா நான் தான் ஐயா அப்படின்னு. நீயா? மறுவார்த்தை நீயா? ஏயா பேருக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையா ஐயா? எங்கள் ஆளுடைய எங்கள் தாத்தா பேரை வச்சிருக்கிறியே, நான் வச்சுக்கலையே, எங்கள் வீட்டில் வச்சாங்க, நானாயே வச்சுக்கிட்டேன், எங்கள் வீட்டில் வச்சாங்க அப்படின்னு. நான் நினைச்சேன் நீ பெரிய சிகப்பால் அழகா சிப்பா கிப்பா போட்டு அங்கெல்லாம் எல்லாம் அம்புட்டு சிப்பா அப்படி சொல்லிக்குது. பிராமணர்கள் இல்லையா, வெள்ளேருன்னு. எனக்கு வச்ச 2 இட்டையும் சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. நைட்டாவது சாப்பிட்டேன், அங்கே சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. உசுரோடு நின்றுட்டு இருந்தேன். சரி கொஞ்ச நேரம் அப்படி பேசிச்சுட்டே இருந்துட்டு எடுத்து இலையை வச்சுட்டு மூடிட்டு வந்து கையில் போனோம்னா இதுலேருந்து அந்த அவ்வளோ தூரம் தான். அவருடைய இசை சக்கரவர்த்தி இசை சம்பள் திரைக்கலையரங்கம், ஒரு கலையரங்கத்தில் தான் நாடகம். சரி, அப்போ எனக்கு பவர் ஒர்க்கம் பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். அது வரைக்கும் யாரும் உள்ளெல்லாம் வரல. நல்லதுக்கு நல்ல வேலாச்சு, நமக்கு ஒரு ஜாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவர் வீட்டெல்லாம் போட்டு இதை போட்டு சைடுக்கு வந்து நின்னேன். தம்பி என்ன நீங்கள் வந்திருக்கீங்களா? எங்கே நைட்டு வந்து பார்த்து அந்த பையன் நாரதர் அவர் தான் ஐயா நான் அப்படின்னு. என்னையா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஐயா நான் தான் ஐயா அந்த டி.ஆர். மகாலிங்க. பவுடரை போட்டுக்க காலைக்கு பார்த்தீங்கன்னா காசுக்கு போகிற ஆப்ரேஷன் இருக்காது, நீங்கள் தான் ஆரம்பத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து 2 பாட்டு வாடி 3வது பாட்டு தான் இசைத்தமிழ் பாடினேன். எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அப்படியே எந்திரிச்சுன்னு கைதட்டி ஆரவரம் நல்ல மரியாதை. தூங்கவளன் பைம்பொழி வாங்கிட்டான் தூங்காத போல உள்ளத்தில் நல்ல உறங்காது என்பது வள்ளுவன் வார்த்தைக்கிணங்க. என்னழகு என்னழகு எங்குமே காணாத காட்சி அழகு, வண்ணமன மலர்களும் வட்டமிட்ட நிலவும் கட்டு வாட சொல்கிறது ஏதோ ஒரு காணம் கேட்கின்றதே. ரொம்ப சவடால வருது ஒரு ஆலோலம் சாப்பாடு நல்ல சாப்பாடுன்னு, அதனால அப்படிதான் வரும். அதனால 2:30 சாப்பிட்டேன். நானும் இந்த வந்து முடிச்சுட்டு வருவேன். நான் யார் விட்டு வச்சது உங்களை விடவே மாட்டேன். இருக்கட்டும், எங்க நம்ம மக்கள் சாப்பிட்டோம்னே. உலகத்தில் தானுக்கு ஸ்தானத்துக்கு சிறந்தது வேறு எந்த உலகத்தில் எது பண்ணிருக்கேன். பல கோடி ரூபாய்க்கு நீ குட்டி பழனிக்கு பாதை தரும்போது ஏன் செய்யறாங்க தெரியல, அதுக்கு நிகழ்ந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இருக்காங்க. அதனால மரணத்தை நீ கலையிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வேன்,
மானிடர் ஆன்மாம் மரணம் இராது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் நீ விட்டு விட்டாலும் அவர்களில் வேறி வென்றுதான் தீரும் என்னை அறிந்தாய் எல்லாம் அறிந்து கொண்டாய் கல்நல் கல்மனதென்றோ காண்டீபம் நடுவவிட்ட காண்டீபம் நடுவவிட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மதம் சரி கொடியினானே சொல்பவள் கல்நல் சொல்பவள் கல்நல் தர்மமும் வாழ்கே புண்ணியமும் எது வந்து உலகம் சொல்ல அந்த புள்ளியும் கல்லறிக்க போற்றுவார் போற்றலும் ஊற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணடிக்க கண்ணனே காட்டினார் கண்ணனே சாட்டினார் கண்ணனே கொலை செய்கின்ற காண்டீபம் எரிக சிவக்க வல்லவனை பகுத்தராம் வருவதை எதிர்கொள்ளரா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்தரா வருவதை எதிர்கொள்ளரா மகனில்லை தம்பிக்கு அல்லறில்லை தாரைக்கு மகள் இல்லை தம்பிக்கு அல்லறில்லை பூப்படியே தாயரா நானும் உங்களில் கொண்டேனரா நான் உங்களி கொண்டேனரா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வருத்தரா வருவதை எதிர்கொள்ளரா மன்னவர் படியேற்கும் கண்ணனும் பணி செய்க கண்ணா 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 மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய மன்னிப்பு அருள்வாயடா கண்ணவன் கர்ணனடா கர்ணவன் கர்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உலகாதென்பது வல்லவன் பகுத்தரா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோது கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து செஞ்சோது கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா
கல்நடரா கர்ணா வஞ்சகம் கல்நடரா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறக்காதென்பது வல்லவன் பகுத்தலரா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா நன்றி 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 நன்றி. பாடலை பாராட்டி பச்சுளூர் சார்ந்த சக்திவேல் ஐயா அவர்கள் பரிசு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு காலத்தை அறிந்த நடவாதவன் கோணம் இருந்து கொடுவன் சொல்லு கணங்க சுந்தரம் சுந்தரம் நீரைக்கும் பொன் சிறந்த மந்தையில் இந்த உலகிற்கே வந்தார் சுந்தரம் பொன்சிறந்த மந்தையில் இந்த உலகிற்கே வந்தார் அந்த ரவி குந்ததேவர் தும்பி முழங்கவர் அந்த ரவி குந்ததேவர் தும்பி முழங்கவரும் இந்திரன் நங்குதல்கள் கந்தசாமிக்கே தவித்த இந்திரன் வழங்கு எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த தரம் தீரைத்ததுக்கும் சிறந்த வந்தல் இவள் இந்த உலகிற்கே வந்தார் ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்பதை விடும் அது ஒரு ஆணவன் அங்கும் உழவை கொண்டிருக்கின்றான் முதலியவனை சந்தித்து பிற கழகத்து துவக்கும் நாராயணன்